மஞ்சள் நீர் ஊற்றி தீட்டு கடித்ததாக கூறியிருக்கிறார். அப்படி இல்லை, பாஜகவினர் ரத்தம் அங்கே சிந்தியதால் அதை புனிதப்படுத்தும் விதமாகத்தான் நாங்கள் செய்தோம் என பாஜகவினர் அணி மாநில தலைவி தாமரை செல்வி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி இன்று பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, டெல்லியில் நடந்த மாநாட்டில் ஏன் அறை நிர்வாணம் போராட்டம் நடத்திய காங்கிரஸை கண்டித்து பாஜக அகிம்சை முறையில் போராட்டம் நடத்தியது. ஆனால் காங்கிரஸ் ஆகிய யாரும் இல்லாத நேரத்தில் கட்சி அலுவலகத்திற்கு முன்பு வந்த அராஜகமான முறையில் போராட்டம் நடத்தியதோடு பிரதமருடைய உருவ பொம்மையை எரித்துள்ளனர். இதில் முன் வரிசையில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளையும் அதற்கு பின் வரிசையில் தலைவர்களும் பாதுகாப்பாக வந்துள்ளனர். மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா புடவையை கட்டி பெண்கள் நாங்களே பாஜக அலுவலகத்தை ஒரு கை பார்ப்போம் என்று கூறியுள்ளார். மகளிர் காங்கிரசார் புடவைக்கு பின் ஒளிந்து வந்தவர்கள் யார் என்று தெரியும். தாங்கள் அமைதியை விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் இந்து முஸ்லிம் பிரச்சனையை கையில் எடுத்து அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள். எங்களுக்கு எம்மதமும் சம்மதம். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படி வன்முறையை கையால் எடுத்துக்கிறீர்கள். அதுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். உங்களுடைய பிரதமருடைய உருவ பொம்மையை கொளுத்திருக்கிறீர்கள். நாட்டை பற்றியே முழு நேரமும் சிந்தனை செய்யும் அவர் எங்கே? அவர் என்ன இந்து முஸ்லிம் என்று பிரித்தாரா? வளர்ச்சி பணிகளை மேற்கொள்கிறார். மஞ்சள் நீர் ஊற்றி தீட்டு கடித்ததாக கூறி இருக்கிறார். அப்படி இல்லை, பாஜகவினர் ரத்தம் அங்கே சிந்தியதால் அதை புனிதப்படுத்தும் விதமாகத்தான் நாங்கள் செய்தோம். இந்து முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்தி ஜாதி மத அரசியலை வைத்துத்தான் காங்கிரஸ் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். வளர்ச்சி கூறி அவர்களால் வாக்கு சேகரிக்க முடியாத காங்கிரஸ் தலைவி நிஷா எப்படிப்பட்டவர் என்று எல்லோருக்கும் தெரியும். 2016ஆம் ஆண்டு பிஜேபியில் சேர முன்வந்த போது எனக்கு மாநில அளவில் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். படிப்படியாகத்தான் பாஜகவில் வர முடியும் என்று கூறியதால் ஓட்டம் பிடித்து இன்றைக்கு காங்கிரஸில் இணைந்திருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் காங்கிரஸில் சேர்ந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அமைதியாக அரசியலைத்தான் செய்ய விரும்புகிறோம். இதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ள நினைக்கிறோம். எங்கெல்லாம் பிரதமர் செல்கிறாரோ அங்கெல்லாம் வெற்றி ஏற்படுகிறது. ஆனால் ராகுல் காந்தி நடைபயணம் சென்ற இடமெல்லாம் தோற்கிறது. 1ஆம் தேதி புதுவைக்கு பிரதமர் மோடி வரவிருக்கிறார். நாங்கள் அந்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் கட்சியில் இன்றைக்கு நான் மகளிர் காங்கிரஸ் தலைவி. 3 ஆண்டு முடிந்ததும் என் பதவிக்கு வேறொருவர் வருவார். ஜனநாயக ரீதியான கட்சியில் நாங்கள் பணியாற்றுகின்றோம். ஏஐ மாநாட்டில் அரை நிர்வாண போராட்டம் நடத்திய காங்கிரஸ் இந்தியாவுக்கு தலைக்குனிவு ஏற்படுத்தியதாக அகிலேஷ் யாதவ், மாயாவதி போன்ற கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் கூட கூறியிருக்கிறார்கள். எல்லாம் திசை திரும்பும் விதமாகத்தான் மகளிர் காங்கிரஸ் வன்முறையை கையில் எடுத்துள்ளது. பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் இருந்த எந்த எம்பி வைத்திலிங்கம் இனி எங்கு சென்றாலும் பொருளோடு தான் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதிலிருந்து யார் வன்முறையாளர்கள் என்று நன்கு தெரிய வருகிறது என அவர் கூறினார். புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடைபெற்ற உடல் தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாகவும், தேர்வை ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாராயணசாமி, புதுச்சேரியில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்ய அனுமதித்துள்ளார்கள். ஏற்கனவே வழக்கு விசாரணையில் உள்ள ஒரு நிறுவனத்தை வைத்து ஆட்கள் தேர்வு செய்வது என்பது உள்நோக்கம் கொண்டது. இது விதிமுறையை மீறும் செயலாகும். தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக எழுத்து தேர்வு நடைபெற்றுள்ளது. இதில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது. இதனை உடனடியாக ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் இதுவரை 3 முறை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை பாஜகவினர் தாக்க முயன்றுள்ளனர். இது தொடர்கதையாக உள்ளது. இதனை கண்டித்து பாஜக அலுவலகம் எதிரே காங்கிரஸ் கட்சி கொடியுடன் போராட்டம் செய்யும் போது அவர்கள் தடியுடன் தங்களை தாக்க வந்தார்கள். இதிலிருந்து அவர்கள் ரவுடி கட்சி என்பது தெளிவாகியுள்ளது என்று நாராயணசாமி, ராகுல் காந்தி உருவ பொம்மை எரிக்கப்பட்டதற்கு பாஜகவினரை கைது செய்யாமல் காங்கிரசாரை கைது செய்து காவல்துறை ஒரு தலைபட்சமாக செயல்பட்டுள்ளது. பாஜக கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறது. பாஜகவின் அராஜகத்திற்கு காவல்துறை துணை போகிறது என்று குற்றம் சாட்டினர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியை பாஜகவினர் தரைக்குறைவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் வாழ்க்கை என்பது வேறு. இந்த நாகரிகம் கூட தெரியாமல் தரத்தாழ்வு நடத்தி கொள்வதாக விமர்சித்தார். பேட்டியின் போது காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உடனிருந்தார்.
திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடைபெற்ற சனி பயிற்சி பூர்வாங்க பூஜை ஆராதனை விழாவில் ஆளுநர் கைலாசநாதர் கலந்து கொண்டு பூஜையை தொடங்கி வைத்தார். காரைக்கால் நலத்தீர்த்த ஆரத்தி மற்றும் சனி பயிற்சி பூர்வாங்க பூஜை ஆராதனை விழா திருநள்ளாறு சனீஸ்வர பசுவான் திருக்கோவிலில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் கைலாசநாதர் கலந்து கொண்டு ஆராதனையை தொடங்கி வைத்தார். முன்னதாக தர்பானீஸ்வரர் மற்றும் சனீஸ்வர பகவான் சன்னதிகளில் வழிபாடு செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது திருமை ஆதீன மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் உடனிருந்தனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை வாயில் முன்பு அரை நிர்வாண பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணி நிரந்தரம் செய்யாமல் மற்றும் ஊதிய உறவினர்கள் வழங்கப்படாமல் உள்ளதாக கூறி ஓட்டுநர்கள் கடந்த 10 நாட்களாக பல்வேறு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சுகாதாரத்துறை வாயில் முன்பு ஓட்டுநர் ஒன்றிணைந்த அரை நிர்வாணமாக சாலையில் செயல்பவரிடம் பிச்சை எடுத்து நூதன முறையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாசிப்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று லாசிப்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், சேலை மற்றும் ஜக்கு வழங்கும் நிகழ்ச்சியை மகாவீர் நகரில் உள்ள பெருமாள் கோவில் தேவஸ்தானத்தில் பூஜை செய்த மகாவீர் நகர், சிட்டிசன் அவென்யூ, பெத்திச்செட்டிப்பேட்டை, சாந்தி நகர் வடக்கு, சாந்தி நகர் தெற்கு ஆகிய பகுதிகளில் வழங்கியதின் தொடர்ச்சியாக லாசிப்பேட்டை பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளுக்கும் அவர்களை நேரில் சென்று பரிசு பொருட்கள், சேலை மற்றும் ஜக்கு வழங்கினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகையை முன்னிட்டு பாஜக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகையை முன்னிட்டு லாஸ்பேட் விமான நிலைய மைதான பகுதியில் நடைபெற்றுள்ள பொதுக்கூட்டத்திற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரணா மற்றும் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன், கல்யாண சுந்தரம், செல்வம் தீபாய்ந்தான், ரிச்சர்ட் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, VMC கணபதி, தங்க விக்ரமம், பாஸ்கர், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் அணி தலைவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பிரதமர் வருகையை முன்னிட்டு பெரும் திரளாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள் விரிவாக நடைபெற்றன. நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் தனித்தனி பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்த ஆசிரியரை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த ஒரு மாத காலமாக பலகட்ட போராட்டம், ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆனால் எவ்வித கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் இன்று ஆசிரியர்கள் காமராஜர் சிலை அருகே இருந்த தலைமை செயலகத்தை நோக்கி 100க்கும் மேற்பட்டோர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா மீதான அருவருக்கத்தக்க தாக்குதல், பாஜகவின் ஆணதிக்க மற்றும் மதவாத போக்கிற்கு அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில தலைவர் சம்சுதீன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர்
சம்ஜூதீன் வெளியிட்டுள்ள செய்திகள், புதுச்சேரி அரசியல் பெண்கள், அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பல தடைகளை தாண்டி தலைமை பொறுப்பிற்கு வருவது அரிதான நிகழ்வு. ஆனால் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா அவர்களை பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் மிக கேவலமாக மற்றும் ஆபாசமான வார்த்தைகளால் விமர்சித்திருப்பது ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கே இழக்கப்பட்ட அவமானம். சட்ட ரீதியான நடவடிக்கைக்கான இந்த வீடியோவில் உள்ள பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி மற்றும் தற்போதைய பாரதிய நியாய சஞ்சீதா BNS கீழ் பின்வரும் பிரிவுகளில் தண்டிக்கத்தக்க குற்றங்களாகும். பிரிவு 35(4)A மற்றும் 354D பெண்களின் கண்ணியத்திற்கு இழக்கு விளைவித்தல், ஒரு பெண்ணின் நடத்தையை பொதுவெளியில் கொச்சைப்படுத்துவது மற்றும் பாலியல் ரீதியான உள்நோக்கத்துடன் தரைக்குறைவாக பேசுவது. பிரிவு 509 பெண்ணின் மாண்பை குலைத்தல், வார்த்தைகள் அல்லது செய்கைகள் மூலம் ஒரு பெண்ணின் அடக்கத்தை சீண்டுவது. பிரிவு 153A மதங்களுக்கிடையே பகைமையை வளர்த்தல், ஒரு பெண் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காக அவர் மீது காழ்ப்புணர்ச்சியை தூண்டுவது மற்றும் தீட்டு கழிப்பதாக கூறி மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது போன்ற தீண்டாமை மற்றும் மதவாத செயல்கள். பிரிவு 504 மற்றும் 506 அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் மற்றும் மிரட்டல், பொதுவெளியில் ஆபாசமாக பேசி வன்முறையை தூண்டுவது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் IT ஆக்ட் பிரிவு 67 ஒரு பெண்ணை பற்றி ஆபாசமான அல்லது தரைக்குறைவான தகவல்களை இணையதளங்களில் பரப்புவது என்று தெரிவித்தார். மேலும் பாஜகவினரின் இத்தகைய செயல் அவர்கள் அரசியலில் பெண்களுக்கு அளிக்கும் மரியாதையை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. ஒரு பெண்ணின் காலடிப்பட்டதால் அந்த இடம் தீட்டாகிவிட்டது என்று கூறி மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது 21ஆம் நூற்றாண்டிலும் நிலவும் அவர்களின் பிற்போக்குத்தனமான மனதர்ம சிந்தனையை காட்டுகிறது. புதுச்சேரி காவல்துறை உடனடியாக செயல்பட்ட இந்த வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பாஜக மகளிர் அணியின் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நிஷா அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி துணை நிற்கும் என்று தெரிவித்தார். நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று பாலத்தில் 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரும்பு கைப்பிடி தடுப்பு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள நோனாங்குப்பம் புதிய பாலத்தில் இருபுறம் இரும்பினால் ஆன கைப்பிடி தடுப்புக்கட்டை அமைக்கும் பணிக்கான அரசு ஆணை ரூபாய் 47,10,000 ரூபாய் பெறப்பட்டது. இப்பணிக்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியினை 4 மாத காலத்திற்குள் முடித்துவிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசராவ், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளைநிலை பொறியாளர்கள் கிருஷ்ணகுமார், மணிமணன், இதர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி உபயத்தில் மண்டல பூஜை விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் கடந்த வாரம் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்களுக்கான மண்டல பூஜை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி குடும்பத்தினர் உபயத்தில் மண்டல பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் KD ஆறுமுகம், லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் NR காங்கிரஸ் கட்சியின் அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தந்தை பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் தேசிய தலைவர் இளம் புரட்சியாளர் பூவை ஜெகன் மூர்த்தியார் மற்றும் பொதுச் செயலாளர் இளம் பொருளாளி ருசேந்திரகுமார் வழிகாட்டுதலின்படி மாநில செயலாளர் ஓவியன் தலைமை தாங்கினார். மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன் முன்னிலை வகித்தார். தனுசு வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக தமிழக பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர், மாநில துணை செயலாளர் பூவை ஆறு மற்றும் மண்டல செயலாளர் அகத்தியன் பங்கேற்றனர். நகர செயலாளர் ஆல்பர்ட்,
நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. மேலும் தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஆலோசனை நடைபெற்றது. அதன்படி தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன் மூர்த்தியார் புதுச்சேரியில் எந்த கட்சி ஆதரவு அளிப்பது என்பதை அவர் தெரிவிப்பார் என புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். நிகழ்வில் புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில மாவட்ட நகர தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடந்த மாதம் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட 2 சிறுவர்களை போக்சோவில் கைது செய்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் இருவரும் ஆஷா பிளேடை பயன்படுத்தி சீர்திருத்த பள்ளியின் ஜன்னல் கம்பியை அறுத்தார். தப்பிச் செல்ல முயன்ற போது போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து மீண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் பள்ளி சிறுமியை கடந்த மாதம் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் பாகூர் பகுதியை சேர்ந்த வாலிபர் 18 வயதாகும் ஆகாஷ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்தார். பாகூர் போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய அதே பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய 2 சிறுவர்களை அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இந்த நிலையில் 2 சிறுவர்களும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி செக்யூரிட்டி அறையில் இருந்த ஆஷா பிளேடை திருடி எடுத்த ஜன்னல் கம்பியை அறுத்து துண்டித்து விட்டு அதிகாலை தப்பிச் சென்றனர். இது குறித்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பெயர்கள் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்த 2 சிறுவர்களையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் பாகூர் பகுதியில் வயல்வெளியில் பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் பிடிக்க சென்ற பொழுது போலீசாரை கண்டதும் அவர்கள் அங்கும் இங்குமாக தப்பியோடிய போலீசாருக்கு ஆட்டம் காட்டினார்கள். இதனிடையே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விடாமல் துரத்தி குண்டுகட்டாக இருவரையும் கைது செய்து மீண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகு இயக்கம் ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்தமாக சுற்றுலா படகுகளை இயக்க தடை விதிக்கும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளை கண்டித்து சுற்றுலா அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுற்றுலா படகுகளை அனுமதி பெற்று இயங்கி வருகின்றன. அனுமதி பெற்ற படகுகள் இயக்கப்பட்டு வந்த நிலைகள் ஒரு சிலர் அனுமதி பெறாமல் இயங்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி பெறாமல் இயங்கும் படகுகள் சமீப காலமாக விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து சுற்றுலாத்துறை மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் சுற்றுலாவிற்கு இயக்கப்படும் அனைத்து படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உப்பிளம் சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த சுற்றுலா படகுகளையும் நிறுத்துவது நியாயம் அற்றது என்றும் உடனடியாக படகுகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீனவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது ஆதரவை தெரிவித்தார். வெளியூர் உத்தரவாக்கினிபேட் வினித் நகரில் 22 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி வெளியூர் சட்டமன்ற தொகுதியில் உத்தரவாக்கின்பேட் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் 50 ஆண்டு கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உத்தரவாக்கினிபேட் வினித் நகரில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம், ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல், சாலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வளர்ச்சி பணிக்கு ரூபாய் 22.21 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை வினித் நகரில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, சிறப்பு பொறியாளர் மணிமாறன், உதவி பொறியாளர்கள் கண்ணன், தணிகைவேல், இளைநிலை பொறியாளர் காந்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தவர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி இலக்கிய சோலை இலக்கிய மன்றத்தின் திங்கள் விழா பெரியார் பதிப்பகத்தில் நடைபெற்றது.
இலக்கிய சோலை இலக்கிய மன்றத்தின் திங்கள் விழா புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் பதிப்பகத்தில் நடைபெற்றது. அதில் தலைமை நிறுவன தலைவர் வடுகை கண்ணன் முன்னிலையில் கலிமாமணி டாக்டர் நமச்சிவாயம் கவி அரங்கம் மற்றும் உரை அரங்கம் சிறப்புற நடைபெற்றது. அதில் ஒருங்கிணைப்பாக படைப்பாளி பைரவி, கவிஞர்கள் ஈஸ்வர செந்தில், சுதர்சனன், அருள், ஜோதி, சத்யமூர்த்தி, மதன், பத்மநாபன், நித்யஸ்ரீ மற்றும் பல கவிதை வாசித்து சிறப்பித்தனர். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஏனாம் தொகுதி நிர்வாகிகள் பட்டியலை ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த மாதம் 16 தொகுதிகளுக்கான தலைவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 30% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இவற்றில் தற்போது ஏனாம் தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்ட டானிப்பள்ளி வெங்ககண்ணன் பாபு தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் 11 பேரும், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேரும், மொத்தம் 26 பேர் கொண்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனை தலைவர்கள் ஆர்.எல். வெங்கட்ராமன் என்று அறிவித்தார். அதன்படி புதுச்சேரி ஏனாம் தொகுதி நிர்வாகிகளான தலைவர் ஜானி வெங்ககண்ணன் பாபு, துணைத் தலைவர்கள் சப்தி, ஸ்ரீ சீனிவாஸ், குப்பப்பல்லா பிரசாத், பொதுச் செயலாளர் நந்திகி, லோகராஜு, பொருளாளர் ஜலி சிரிசா, இணை செயலாளர்கள் தாத்தல வில்சன், கேட்டம், விஜயகுமார், உதவி செயலாளர்கள் ஜோசட்டி பாபு, கோருகொண்டா வெங்ககண்ணா, துணை செயலாளர்கள் வாசம ரெட்டி, பீமேஸ்வர ராவ், தாஸ்திரி துர்கா பிரசாத், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் பேணுபொத்து, தேவராஜு, தடிபக் அருண்குமார், திருக்கோடி சுரேஷ், கொல்லுசின நூகாம்பரம், வஜ்ரபு சுப்ராவ், ஜானிப்பள்ளி பீமாராவ், ரேவு துராபாபு, சபீர் முரளிகிருஷ்ணன், கிட்டி சீனிவாச ராவ், திருக்கோடி சுதாகர், புதுராஜ் ராஜ்குமார், ரேவு நாகராஜு, மாதி சாந்தி, மதுசாய் மச்சசாந்தி ஆகிய 26 பேர் கொண்ட ஏனாம் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் என்ற முறையில் ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மையின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் அவரது சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு விதித்திட்ட தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து மறைந்த தில்லையாடி வள்ளியம்மையின் 128வது பிறந்த நாள் மற்றும் 112வது நினைவு நாளை முன்னிட்டு கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமையாத திருவுருவ சிலைக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாசு தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க துணை தலைவி ராஜலட்சுமி, மேலாண்மை குழு தலைவி பாரதி, உறுப்பினர் ரம்ஹத் நிஷா, ஊர் முக்கியஸ்தர்கள் சந்திரசேகரன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மலர் தூவி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலர் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இக்கொண்டாட்டத்தில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு பிச்சை வீரன் பீட் பகுதியால் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தக்கக்குட்டை பகுதியில் பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட் வழங்கினார். தொடர்ந்து மேரி உழவர்கரை பகுதியில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுநகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஜே நகர் மற்றும் பாவன நகர் பகுதி பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முனைவர் லாவண்யா ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வெளிநுக்கோமின் பஞ்சாயத்து ஊழியர் ரவிக்குமார் சமூக சேவைகள் ஈடுபட தனது அரசு பணியை ராஜினாமா செய்துள்ளார். சமூக சேவைகளும் மற்றும் காமாட்சி அம்மன் அறக்கட்டளையின் நிறுவனருமான ரவிக்குமார் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில், கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊழியராக பணியை தொடங்கிய நாள் முதல் இன்று 23/2/2026 வரை அரசு ஊழியராக பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அரசு ஊழியராக நான் பணியாற்றிய சமயத்தில் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த முழு ஒத்துழைப்பு கொடுத்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு ஊழியராக பணியாற்றிய கொண்டே சமூக சேவையில் ஈடுபட்ட எனக்கு சிலரின் எதிர்பார்ப்புகளையும் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அரசு பணியா அல்லது மக்களுக்கான சமூக சேவையா என்ற 2 கேள்விகள் எனக்கு முன்பு எழுந்த பொழுது நானும் எனது குடும்பத்தினரும் மனைவி மற்றும் பிள்ளைகளும் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவுதான் சமூக சேவை செய்து வரும் என்ற முடிவாகும். இதனால் எனது அரசு பணியை துறக்க வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது அதையும் எனது மக்களுக்காக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் எனது அரசு ஊழியர் என்ற பதவியை ராஜினாமா செய்துள்ளேன். இன்னும் எஞ்சிய நாட்களில் பல பதவி உயர்வுகள் வளமாக வாழ்க்கை எனது எது இருந்தாலும் எனது மக்களுக்கான பணியை செய்ய விடாமல் அதற்கு தடையாக இருக்கும் அரசு ஊழியர் என்ற பணியை ராஜினாமா செய்வதில் எனக்கு எந்த மன வருத்தமும் கிடையாது. இதுவரை எனது மனைவி தலைமையில் நிர்வகித்து வந்த மோகித் குடும்பங்களின் பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்ட மங்களம், வில்லியனூர் மற்றும் ஊசுடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மக்களுக்கு எல்லோருக்கும் இன்புற்று வாழ்ந்திட இயலாதவருக்கு உதவிகள் செய்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் எனது தாயார் காமாட்சி அம்மாள் பெயரில் அறக்கட்டளை துவங்கியுள்ளேன். இந்த அறக்கட்டளையின் மூலம் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தேவையுள்ள நபர்களுக்கு தகுதியான பரிந்துரையின் பெயரில் செய்து கொடுக்கவும் முடிவு செய்துள்ளேன். இதனால் எனக்கு வருகின்ற எதிர்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் கடவுளின் துணை கொண்டும் எனக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்களின் பேர் ஆதரவுடன் எதிர்கொள்வேன் என்பதை மன உறுதியுடன் எதிர்கொள்வேன் என இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துறைமுகம் மற்றும் கடலோர பகுதிகளில் மது அருந்தியவர்களை கடலோர காவல்படை போலீசார் நேரில் சென்று மிரட்டி அனுப்பிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வார இறுதி நாட்களில் மது பிரியர்கள் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் கடந்த மாதம் கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் மது அருந்தக்கூடாது, மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலோர காவல்படை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இளைஞர்கள் பல காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி துறைமுகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் மறைவான இடங்களில் மரத்தடியில் அமர்ந்தவாறு மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து சென்ற கடலோர காவல்படை போலீசார் மது பிரியர்களை அப்பகுதியில் மது அருந்தக்கூடாது என எச்சரித்து வெளியேற்றினர். தற்பொழுது இந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருக்காமீஸ்வர கோவிலுக்கு 4ஆம் ஆண்டாக நடைபயணம் மேற்கொண்ட 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார் பெருமக்களுக்கு உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணசங்கர் தலைமையில் பாஜகவினர் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் சார்பாக காந்தி வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்தரும் திரிபுர சுந்தரி உடனாகிய அருள்மிகு தேவபுதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்த வில்லியனூரில் உள்ள அருள் தரும் கோகிலாம்பிகை உடனாகிய அருள்மிகு திரு காமேஸ்வரர் கோவிலுக்கு 4ஆம் ஆண்டாக நடைபயணம் மேற்கொண்ட 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார் பெருமக்களுக்கு புதுச்சேரி மாநில உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணசங்கர் தலைமையில் பாஜகவினர் அன்னதானம் மற்றும் ஆடைகள் என நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளில் சமூக சேவகர் அசோக், சமூக சேவகி ராஜேஸ்வரி, பிரபகர், சமூக சேவகர் செந்தில், சமூக சேவகி சந்திராமலிங்கம், சமூக சேவகர் முருகன் மற்றும் நகர மாவட்ட அமைப்பு சாரா தலைவர் பொடியாட்டி சிவா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் செந்தில்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சிவராஜ் ஆகியோர் கலந்து கொண்ட சுவாமிகளுக்கும் அடியார்களுக்கும் மலர்தூவ வரவேற்று மரியாதை செய்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.